அம்மா எவ்வளவு நம்புறாங்க, நம்ம தான் ரொம்ப மிஸ்டேக் பண்றோம்னு தோணுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் லிமிட்டோட இருக்கணும்னு நினைக்கிறேன். டேய், இந்த டைம் நான் கால் பண்ணுவேன். சக்தி இப்போ இது மாடிக்கு ஒரு மாதிரி தாய்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. டேய் யூஸோட வா வா வா, பயந்துட்டியா? நானும் மாட்டி வந்தா பயந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தியா உங்க அம்மா சாலா போயிட்டாங்க. இது சாலா போயிட்டாங்களா? இதே வேற யாராச்சும் இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? அவங்களா இருக்கும், நம்ம 2 பேரையும் சும்மா விட்டாங்க. ஆமாண்டி, அதான் நானும் சொல்ல வரேன். வேற லெவல் உங்க அம்மா, கிரேட். கிரேட்டா? அவங்க நம்மளுக்காக இவ்வளவு பண்ணிருக்காங்களே, நாம அவங்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடாதா? நாம என்ன பண்ணணும்? ஆமா, இனிமே நம்ம பேசுறதை குறைச்சிக்கணும். ஏய் சட்டி, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற இது வேற, அது வேற இது வேற எல்லாம் இல்ல பாண்டி. நீ ஏன் யோசிச்சு பாரு, வேற யாராச்சும் இருந்தா என்ன நடந்திருக்கும்? இன்னும் நம்ம ஸ்கூலுக்கே போயிருக்க முடியாது. அவங்களா இருக்கோ ஸ்கூல் மேல பழி போட்டு நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண சொல்றா? அவங்களுக்காக நம்ம பேசாம ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்றது நல்லதுன்னு தோணுது. நான் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லல, ரொம்ப பேசிக்க வேணாம்னு சொல்றேன். அப்ப சொல்றதுல ஏதாச்சும் நியாயம் இருக்குமா? பட் ஏதோ ஒண்ணு இருக்குது. எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா உன் கூட 100 வருஷம் வாழணும்னு சொல்லிட்டு? மறுபடியும் சொல்லு, உன் கூட 100 வருஷம் வாழணும். என்ன சக்தி, எங்க போயிருக்க நீ? ஆளே இல்லைங்க. ஐயோ அம்மா.